எல்லோருக்கும் வணக்கம். நான் சுயாத்தா. இது பார்ட் 4 வீடியோ. நான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வந்து ஷோர்ட்டில் போட்டுட்டேன். அதாவது வினைச்சொற்கள், இப்படி முன்மொழி சொற்கள், அதாவது பெயரிடை சொற்களுடன் சேர்ந்து வரையக்க எப்படி இருக்கும், அது புரிஞ்சு வரையக்க எப்படி இருக்கும், அந்த வசன அமைப்புகளை தான் நான் இதில் போட்டிருக்கிறேன். வியர்பன் ஊன ப்ரெஃபிக்ஸ், அதாவது வினைச்சொற்கள் மட்டும். கேயன் என்றால் நடத்தல், ஃபாரன் வாகனம் ஓட்டுதல், லவ்ஃபுன் ஓடுதல், சாலன் பணம் செலுத்துதல், ஸ்ப்ரெகன் கதைத்தல். இப்படியான சொற்கள் ப்ரெஃபிக்ஸ் இல்லாமல் வரும்போது, ப்ரெஃபிக்ஸ் சேர்ந்து வரும்போது, அதாவது இப்போ அட்ஜெக்டிவ் அல்லது ப்ரெப்போசிஷனுடன் சேர்ந்து வரும்போது, அதை முன்மொழிவுகள் அல்ல பெயரிட சொற்களோடு சேர்ந்து வரும்போது அதன் அர்த்தங்கள் வேறுபடும். அதற்கான உதாரணங்கள் தான் இதில் நான் போட்டிருக்கிறேன். சாலன் பெசாலன் ரெண்டும் ஒரே அர்த்தம்தான், பணம் செலுத்துதல். சீலன் இயாசீலன் ரெண்டுமே வெவ்வேறு அர்த்தம். சீலன் என்றால் எண்ணுதல், இயாசீலன் என்றால் சொல்லுதல். இப்போ ஃபாரன் வாகனம் ஓட்டுதல், லோஸ் ஃபாரன் ஓட தொடங்குதல், அப் ஃபாரன் புறப்படுதல், அதாவது மேலும் அதனை பற்றி குறிப்பிடுறது. ரூஃபன் கூப்பிடுதல், அன்ரூஃபன் அழைத்தல். ஃபங்கன் பிடித்தல், அன்ஃபங்கன் தொடங்குதல். இதுக்கு ரெண்டுமே வெவ்வேறு அர்த்தம். இந்த ப்ரெஃபிக்ஸில் திறன்பாண்டு ரெண்டு பிரிவுகள் இருக்குது. அதாவது அப், பை, டா, அவுஸ், ஃபேன், அவு, அன், மிட், லோஸ், சூ, டா, அயன், ஃபியர், ஃபோ. இந்த சொற்கள் வந்து பிரியக்கூடியவை. அதாவது அன்ரூஃபன் என்றால் அழைத்தல், ஃபேன்சேன் டிவி பார்த்தல், ஹவுஸ் கேயன் வெளியே செல்லுதல், அயன் கவுஃபன் ஷொப்பிங் செய்தல், அயன் ஸ்டாயிகன் உள்ளே செல்லுதல், ஹவுஸ் ஸ்டாயிகன் வெளியே செய்தல், அப் ஃபாரன் புறப்படுதல், அன்கோமன் வருதல், அயன் ஸ்லாஃபன் தூங்குதல், ஹவுஸ் ஸ்லாஃபன் நீண்ட தூக்கம், ஹவுஸ் ஸ்டேயன் எழும்புதல், அயன் சால்டன் அதாவது சுவிட்ச் போடுதல், ஹவுஸ் சால்டன் சுவிட்ச் நிப்பாட்டுதல். உன் திறன்பார ப்ரெஃபிக்ஸ் வியாபன், அதாவது பிரிக்க முடியாத முன்னொட்டு வினைகள். எம், என், ஏ, கே, ஃப, சே அப்படி தொடர்ந்து வரும். அதாவது பெசாலன் பணம் செலுத்துதல், பிகினன் தொடங்குதல், யசீலன் சொல்லுதல், கஃபாலன் விரும்புதல், ஃபஸ்டேயன் புரிந்து கொள்ளுதல். இதில் டுவால ப்ரெஃபிக்ஸ், அதாவது திறன்பாகவும் வரும், உன் திறன்பா, அதாவது பிரிஞ்சும் வரும் பிரியாமல் வரும். ஆனால் ரெண்டுக்கும் வேறு அர்த்தம் இருக்குது. அதாவது டுய், ஹிண்ட, உய்வ, உண்ட, வீடா என்பன பிரிஞ்சும் பிரியாமலும் வரும். உதாரணமாக ரவி பெசோட் சைனா டண்ட. ரவி அவனது அத்தையை பார்க்க செல்கிறான். இது பிரிக்க முடியாத ப்ரெஃபிக்ஸ் வினைச்சொல். இது பிரியக்கூடிய திறன்பாபன் பாபம். இதில் உதாரணம் வந்து அப்சலேசன் என்றால் பூட்டுதல், ஏயா ஸ்லேஸ்டே டுய அப் அவன் கதவை பூட்டிக் கொள்கிறான். aufstehen எழும்புதல். Ich stehe um 6 Uhr auf. நான் 6 மணிக்கு எழுவேன்.
வா வேவன். ஃபேன்சேன் தொலைக்காட்சி பார்த்தல். பியசேன் கியான ஃபேன் நாங்கள் டிவி பார்ப்பதை விரும்புகிறோம். இங்கு ஃபேன்சேன் ஒரு பிரியக்கூடிய வினைச்சொல். மோர்கன் பெசுகை மைன எல்டன். நாளை நான் என் பெற்றோரை பார்க்க வருகிறேன். மோகன் கௌஃபாயிக் அயன். நாளை நான் ஷாப்பிங் செல்கிறேன். யுபசெட்சன் அதாவது இது ரெண்டாம் வரும். பிரிந்தும் வரும், பிரியாமலும் வரும். டி ஃபேர செட்ஸ் அன்ஸ் அந்தர ஊஃப உய்ப. படகு மற்ற கரைக்கு செல்கிறது. மற்றது பிரியாமல் வர்றதில் விய யுபசெட்சன் டென் டெக்ஸ் இன் ஐன ஆந்திர ஸ்பிராக. உரையை வேறொரு மொழியில் மொழிபெயர்க்கிறோம். இது டுவால ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லப்படும். அதாவது பிரிந்தும் வரும், பிரியாலும் வரும். ஆனால் ரெண்டுக்கும் வேறு வேறு அர்த்தங்கள். கெஸ்டன் ஹவுஃப்டைக் அயன். நேற்று நான் ஷாப்பிங் சென்றேன். இது ஒரு இறந்த காலத்தில் இது வசனம் வந்துடும். கெஸ்டன் காபைக் ஐன்கவுஃப்ட். நான் நேற்று ஷாப்பிங் சென்றிருந்தேன். அன்சட் கொய்ட்ட ஐன்சுகவுஃபுன் பளைவைட் சுஹவுச. இன்று நான் ஷாப்பிங் செய்வதற்கு பதிலாக நான் வீட்டிலேயே இருப்பேன். இது ஒரு வினாச்சொல். wo wirst du morgen einkaufen? நாளை எங்கு கடைக்கு போகிறாய்? இது ஒரு நேமன் செட்ஸ். அதாவது ஒப் அல்லது டஸ் போல இணைப்பு சொற்களோட வரைக்கு ஃப்ராக்டர் ஒப்பிக் மோகன் ஐன்கவுஃபர். நான் நாளைக்கு ஷாப்பிங் செய்கிறேனா என்று கேட்டார். இது ஒரு நேமன் செட்ஸ் ஆண்டபடியாக புரிஞ்சு வர வேண்டிய ஐன்கவுஃபன் சேர்ந்து வந்திருக்கு. இப்படி புரியக்கூடிய வினைச்சர்கள் எங்கெங்கு சேருமண்ட நான் ஷோர்ட்ஸில் போட்டிருக்கிறேன். பார்ட் 1 ஒரு பார்ட் 2 போட்டிருப்பேன். அதாவது மொடர்ன் வேர்ப் வரைக்க அல்லது ஒரு ஃப்ராகன்கு கேட்க அல்லது ஒரு நேவன் செட்ஸோட வரைக்க பிரியக்கூடிய வினைச்சொற்கள் சேர்ந்து வரும். வில்ஸ் டு டைனா எல்டன் பெசுகன். உங்கள் பெற்றோரை பார்க்க விரும்புகிறீர்களா? Ich sage, dass ich Ravi besuche. நான் ரவியை பார்க்கிறேன் என்று சொல்கிறேன். இது ஒரு நேவன் செட்ஸ்.
உம்கையன் இது திறன்பாயும் பெறும் உந்திறன்பா, அதாவது புரிஞ்சும் பெறும் புரியாமலும் பெறும். இக்கோஃபர் டுகேஸ் ஃபோசிக்டிக் டாமிட் நீங்கள் அதை கவனமாக கையாளுவீர்கள் என்று நம்புகிறேன். பியகாவன் டஸ் டோட் கங்கன் நாங்கள் கிராமத்தை கடந்து சென்றோம். ரெண்டும் புரிஞ்சும் புரியானும் வரைக்கும் வெவ்வேறு அர்த்தத்தில் வருது.